இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 17, அழுக்காராமை. குறள் எண் 161. அழுக்காராமை என்பது பொறாமையின்மை. குறள் எண் 161. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒருவன் தன் நெஞ்சின்கண் அழுக்காறு என்னும் குற்றம் இல்லாத இயல்புடையவனாக வாழ வேண்டும், அதுவே ஒழுக்க நெறியாகும் என்கிறார். அன்பு அன்பு என்னும் ஆவலோடு வாழ்கின்ற நெறிதான் நல்ல நெறி. அன்பு இருப்பவர்கள் மற்றவர்களிடம் பழகும் போதும் அன்போடு பழகுவார்கள். அந்த அன்புதான் நமக்கு இன்றியமையாதது. அந்த அன்பு உடையவர்கள் நிச்சயமாக பொறாமை என்னும் குற்றத்தை தழுவ மாட்டார்கள். அவர்கள் ஒருவன் முன்னேறுவதைக் கண்டு அவன் மீது மகிழ்ச்சி அடைவார்கள். ஒருவன் ஆக்கம் பெற்று வாழும்போது அவர்களுக்கு ஒரு ஊக்கம் ஏற்படும். இந்த மனிதன் இந்த அளவுக்கு உயர்ந்து விட்டானே என்ற ஒரு எண்ணம் ஏற்படும். அப்படி அது அழுக்காறு என்ற ஒரு குற்றம் இல்லாத ஒரு இயல்பினை கொண்டவர்கள்தான் அந்த அன்பு உடையவர்கள். அன்பு நெறியே ஒழுக்க நெறி. அழுக்காறு இல்லாத வாழ்க்கையே ஒழுக்க நெறியாகும். அத்தகைய ஒழுக்கமுடையன் வாழ்வன்தான் மனிதன். அத்தகைய ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதை அழுக்காறு இல்லாத மனிதன்தான் நல்லவன் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். ஏற்கனவே இன்னொரு குறளையும் அது வருது. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இந்த 4 குணங்களையும் தவிர்த்து வாழ்பவன்தான் ஒரு நல்ல மனிதன். அறம் வாழ்க்கை வாழ்பவன். இந்த 4 குணங்களையும் தவிர்த்து வாழ்ந்தவன்னா அற வாழ்க்கை வாழ்பவன். அப்போ இந்த அழுக்காறு குணத்தை ஒருவன் எவன் வைத்திருக்கிறானோ, இந்த ஒழுக்கமற்ற அழுக்காறு நிலை எவன் ஒருவன் அப்படி அந்த அழுக்காரை கொள்கிறானோ அவன் நிச்சயமாக நல்ல மனிதன் கிடையாது. அழுக்காறு இல்லாத மனிதனாக இருக்க வேண்டும். அழுக்காறு என்ற குற்றமில்லாத மனிதனாக வாழ வேண்டும். அன்போடு வாழ வேண்டும். அதுக்கு தான் அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்து வாழ்வதுதான் வாழ்க்கை. அவர்கள் அடுத்தவனை கண்டு பொறாமை என்ற குற்றத்தை கண்டு அடுத்தவன் செய்யும் குற்றத்துக்கு அவர்கள் பொறாமை என்னும் அழுக்கு அவர்களிடம் இருக்காது. அன்பு உடையவர்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பாடுங்கள். மாணவ செல்வங்களே, தயவு செய்து தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். நிச்சயமாக தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். அதை உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நீங்கள் மிகப்பெரிய மருத்துவராகவோ மிகப்பெரிய மாவட்ட ஆட்சித்தலைவராகவோ வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போதிருந்தே அதை பழக்கத்தில் கொள்ளுங்கள். ஒழுக்க நெறி தவறக்கூடாது, ஒழுக்கமும் தவறக்கூடாது. அதே சமயம் கல்வியும், அதாவது கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவன் ஒரு நல்ல மனிதன். இந்த சமுதாயத்திலே, போட்டி போடக்கூடிய சமுதாயத்திலே நீங்கள் நன்றாக வாழ வேண்டுமென்றால் தினமும் ஒரு திருக்குறளையும் படிங்கள். அரை மணி நேரம் உங்கள் அலைபேசியை ஒதுக்கி விடுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.